வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஒரு மலை மேல இருக்கிற ஊருக்கு மேயரா போனா வருஷத்துக்கு 1 கோடி ரூபாய் சம்பளம்னு சொல்றாங்க. ஆனாலும் யாரும் அங்க மேயரா போறதுக்கு தயாரா இல்ல. ஏன்னா மேயர் ஆகணும்னு அங்க போன எல்லாருமே 2 வாரத்திலேயே மர்மமா காணாம போயிடுறாங்க. அதையும் மீறி அந்த 1 கோடியை அடைஞ்சே தீர்வுன்னு ஒருத்தன் அந்த ஊருக்கு மேயரா போறான். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அந்த ஊர்ல உள்ள மர்மங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய ஆரம்பிக்கு. இதுக்கு முன்னாடி காணாம போனவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சு, இப்போ அந்த ஊருக்குள்ள வந்திருக்கிறவனோட உண்மையான முகம் என்ன, அவனுக்கு பின்னாடி உள்ள சீக்ரெட் என்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் தான் படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு லெட் தி புல்லட்ஸ் ஃப்ளை. படத்தோட முத சீன்லயே ரயில் தண்டவாளத்துல ஒருத்தன் காதை வச்சு கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப தூரத்துல ரயில் வர்ற சத்தம் கேட்கவும் குடுகுடுன்னு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறான். அப்ப தூரத்துல ட்ரெயின் ஒண்ணு வேகமா வந்துகிட்டு இருக்கு. ரயிலோட எல்லா ஜன்னல்லையும் துப்பாக்கிகள் நீட்டிக்கிட்டு இருக்கு. பார்க்கத்தான் பெரிய ரயில், புகையெல்லாம் வந்துகிட்டு இருக்கு. ஆனா உண்மையிலே ஒரு 10 குதிரைகளை கட்டி இழுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த மாங்காத்தனமான ட்ரெயினுக்குள்ள மாங்காமலைய ஒருத்தன் ஒரு பொண்ணு இன்னொரு ஆள் கூட உட்காந்து சரக்கடிச்சுட்டே பாட்டு பாடிட்டு இருக்கான். இந்த மங்கூஸ் தலையன் ஒரு கவர்னர். அவனுக்கு பாதுகாப்பா அந்த ட்ரெயின்ல ஒரு 20 ஆர்மி வீரர்கள் துப்பாக்கி ஏந்திட்டு வராங்க. அப்ப தூரத்துல மலை மேல இருந்து யாரோ துப்பாக்கி வச்சுட்டு இவங்களை கண்காணிச்சுட்டே இருக்காங்க. குதிரைகளை குறி வச்சு சட்டு சட்டு சட்டுன்னு ஒரு 10 குண்டை இழக்கிறான். அந்த குதிரைகள் ரயிலோட கட்டப்பட்டிருந்த கையெல்லாம் அந்து விழுந்து கிடக்கு. எல்லா குதிரைகளும் வெவ்வேறு திசையில சிதறி ஓடுது. இப்படி துல்லியமா குறி வச்சு குதிரையோட கைத்த சுட்டவர் தான் நம்ம படத்துடைய ஹீரோ. துப்பாக்கி சத்தம் கேட்ட உடனே அந்த ஆர்மி வீரர்கள் 4 திசையிலும் கண்ட மணிக்கு சுட ஆரம்பிக்காங்க. பொறுத்தது போதும் களத்துல இறங்குவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவனுடைய கூட்டத்தை கூட்டுட்டு முகத்துல முகமூடி ஒன்ன மாட்டிக்கிட்டு அந்த ட்ரெயினை நோக்கி குதிரையில பாய்றாங்க. நேரா வந்து தண்டவாளத்தோட 2 கம்பிலையும் கோடாரியை கொத்தி விட்டு அந்த ரயிலே தடம்பொருள வச்சிடறாங்க. தடம்புரண்ட ரயில் அந்தல் பல்ட்டி அடிச்சு பக்கத்தில் உள்ள கால்வாயில போய் விழுந்துருது. அந்த ரயில்ல உயிர் பிழைச்சது 2 பேர் தான். ஒன்னு அந்த கவர்னர், இன்னொன்னு அவருடைய மனைவி. அப்ப நம்ம ஹீரோ அந்த கவர்னருக்கு சுத்து போட்டு ஒழுங்க இருக்கிற காசெல்லாம் என்கிட்ட கொடுத்துருன்னு மிரட்டிக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த ஆள்கிட்ட காசு எதுவும் இல்ல போல இருக்க. பார்த்தா இந்த ஆளு அரசாங்கத்தோட கண்படாத இடமான கூஸ் சிட்டி அப்படிங்கிற ஒரு கிராமத்துல 20 லட்ச ரூபாய் கொடுத்து கவர்னர் போஸ்ட விலைக்கு வாங்கியிருக்கான் போல. போட்ட 20 லட்ச ரூபாய் 40 லட்ச ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு எவ்வளவு நாள் ஆகும் அப்படின்னு கேட்டா 1 வருஷம் ஆகுங்க. சரி அப்ப உன்னை போட்ட வேண்டியதான் அப்படின்னு கத்திய தூக்க இருங்க, உங்களுக்கு லக்கு இருந்தா 1 மாசத்துல அந்த காசை சம்பாதிக்கலாங்க. பார்த்தா அந்த மங்கூஸ் மண்டே உண்மையிலே கவர்னர் கிடையாது போல இருக்க. கவர்னர் மாதிரி நடிச்சு அங்குள்ள மக்களை ஏமாத்துற ஒரு பிளான்ல போயிட்டு இருந்திருக்கான். இவன் ட்ரெயின்ல வந்தவங்க கூட உண்மையான அரசாங்க ஆர்மி சோல்ஜர்கள் கிடையாது, காசு கொடுத்து விலைக்கு வாங்கின செல்ஸ் வாட்ஸ். அப்ப நம்ம ஹீரோ முகமுடிய கலத்தாதீங்க, உங்க முகத்தை நான் பார்க்க மாட்டேன்னு அந்த மங்கூஸ் தலையன் கண்ண மூடிடுறான். ஏன்னா கொள்ளக்காரங்க முகத்தை பார்த்த யாரும் இதுவரை உயிரோட திரும்ப போனதில்லை. ஆனா நம்ம ஹீரோ அந்த மண்டே நையவன் முகத்தை பார்க்க வச்சு பிளான் நல்லா இருக்கு, அதை நாங்க செயல்படுத்துறோம் அப்படின்றதான். என்னன்னு கேட்டா நம்ம ஹீரோ கவர்னர் மாதிரி வேஷம் போடவும் மங்கூஸ் மண்டே இவனுக்கு அறிவுரை சொல்ற கவுன்சிலர் மாதிரி நடிச்சு அந்த கூஸ் சிட்டிக்கு போய் காசு பார்த்தலாம் அப்படின்னு சொல்லிடுறான். சட்டு சட்டுன்னு ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு நம்ம ஹீரோ கவர்னர் மாதிரி வேஷம் போட்டு அந்த மங்கூஸ் மண்டேனுடைய ஒய்ஃபை நம்ம ஹீரோக்கு பொண்டாட்டியா கவர்னர் ஒய்ஃபை நடிக்க சொல்லிடுறாங்க. இவங்க எல்லாரும் ஒரு வழியா அந்த கூஸ் டவுனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. அது தண்ணீருக்கு நடுவில் இருக்கிற ஒரு தீவு கிராமம். அந்த ஊரை சுத்தி பெரிய மதில் சுவர் மாதிரி இருக்கு. அந்த கோட்டை வாசலுக்கு வெளியே வந்து நிக்க அங்க சில போஸ்டர்கள் ஒட்டி இருக்காங்க. தேடப்படும் குற்றவாளி பாக்கி ஜாங் அப்படின்னு ஏதோ ஒரு படத்தை வரைஞ்சு வச்சிருக்காங்க. ஆக்சுவலா பாக்கி ஜாங்கே நம்ம ஹீரோ தான். இவர் போட்டோவை ரன்ன கொடூரமா வரைஞ்சிருக்காங்க. ஆனா இப்படி இருந்தாதான் எவனுக்குமே என்ன அடையாளம் தெரியாது அப்படின்ட்டு தோலை தட்டி விட்டு அவாட்டுக்கு நிக்காரு. அப்ப மங்கூஸ் மண்டே சடார்னு ஒரு சுல் எடுத்து அதை விரிச்சு அரசாங்கத்தோட உத்தரவுப்படி இந்த தீவு கிராமத்துல இனிமேல் இவர் தான் கவர்னரா இருப்பாரு, இந்த கிராமத்துக்கு நல்ல காலம் பிறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சடார்னு அங்க ஊருக்குள்ள இருந்து 2 பேர் பல்லக்கு தூக்கி கொண்டு வந்து அங்க நிப்பாட்டுறாங்க. அரசாங்கமே கால் வைக்காத அந்த கிராமத்தை ஆண்டுகிட்டு இருக்கிற மாஸ்டர் ஹுவாங் சிலாங்க தான் அங்க கூட்டு வந்திருக்கிறதா மங்கூஸ் மண்டே நம்ம தலையிட்ட சொல்றான். பக்கத்து நாடுகள்ல கஞ்சா வித்தும் மனித கடத்தல்கள் பண்ணியும் பெரிய பணக்காரனாகி இந்த ஊரை ஒரு லாடா ஆண்டுகிட்டு இருக்காரு, இவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்கன்னு மங்கூஸ் சொல்றான். அப்ப அந்த பல்லக்க தூக்கிட்டு வந்த 2 பேரு மறைப்பு துணியை திறக்காங்க. உள்ள ஆளக்கான ஒரு தொப்பி தான் இருக்கு. எங்க மாஸ்டர் வேற ஒரு விஷயத்துல பிஸியா இருக்கறனால உங்களை வரவேற்க அவர் தொப்பியை அனுப்பி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் நிக்காங்க. அதுல ஒருத்தன் அந்த மாஸ்டரோட ரைட் ஹேண்ட் மேஜர் டோமோ, இன்னொருத்தன் அந்த கிராமத்தோட மிலிட்டரி கோச். இவன் பேரு மங்கி குங்ஃபு மார்த்தாண்டம். நம்ம ஹீரோ கவர்னரை வேஷம் போட்டு அந்த ஊருக்குள்ள வந்துட்டு இருக்கத இந்த மாஸ்டர் ஹுவாங்கு அவனோட கோட்டையில இருந்து பைனாக்குலர் மூலமா பாத்துக்கிட்டு இருக்கான். அப்ப ஹுவாங்கோட அசிஸ்டன்ட் அங்க ஒருத்தனை கொண்டு வந்து நிப்பாட்டுறான். தல உங்களை மாணிக்க அச்சாசல ஒருத்தனை தூக்கிட்டு வந்துட்டேன், ஆபத்தான நேரத்துல உங்களுக்கு பதிலாக இவனை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி காமிக்க அத மாஸ்டர் ஹுவாங்க பாத்துட்டு இருக்கான். அப்ப தூரத்துல டம்மு டம்முன்னு துப்பாக்கி சொல்ற சத்தம் கேக்கு. என்னன்னு உடனே பைனாக்குலர் திருப்பி பார்த்தா நம்ம கவர்னரும் அவருடைய ஆட்களும் திடீர்னு ஏகப்பட்டவரை சுட்டு கொண்டு அங்க கீழே படுக்க போட்டிருக்காங்க. இவங்கலாம் ஆக்சுவலா அந்த ட்ரெயின்ல வீரர்கள் சில பேர் செத்தாங்களே, அவங்க உடம்ப தான் நம்ம கவர்னர் தூக்கி கொண்டு வந்து இவங்க கொள்ள கூட்டத்தோட ட்ரெஸ் முகமுடியெல்லாம் அவங்களுக்கு மாட்டி விட்டு இந்த ஊருக்கு அவங்கள பிடிச்சு கொண்டு வந்து இவங்க முன்னாடி கொள்ற மாதிரி சீனை போட்டுதான். இதை தூரத்துல இருந்து பாக்குற மாஸ்டர் ஹுவாங்கோ என்ன வந்த உடனே நம்ம ஊருக்குள்ள ஒரு சீனை போடுறான், இவன் கொஞ்சம் டேஞ்சரான ஆளு, இவன்ட்ட ஜாக்கிரதையா தான் இருக்கணும் அப்படிங்கிறாரு. நம்ம ஹீரோ புதுசா கூஸ் சிட்டிக்கு வந்த கவர்னருங்கிறதுனால அங்க ஒரு மாளிகையை அவர் கொடுத்துடுறாங்க. நைட்டு பெட்ரூம்ல படுத்து தூங்க போறப்போ கவர்னர் படுத்தா அவர் மனைவி கூட தான் படுப்பாருன்னு சொல்லிட்டு நம்ம மங்கூஸ் மண்டைய மனைவியை பெட்ல படுக்க வச்சிடறான். அவங்கிட்ட ரொம்ப உத்தமனா நம்ம ஹீரோ, நான் இங்க காசு சம்பாதிக்க தான் வந்திருக்கேன்,
இறங்கிடுவேன், ஆனா நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நான் மறுப்பு சொல்ல மாட்டேன், உடனே இறங்கிடுவேன் அப்படின்னு சொல்ல வசதிக்கு இல்லைனாலும் அசதிக்கு வச்சுக்கலான்னு அந்த அம்மாவும் ஓகே சொல்லிடுது. நைட்டு விடிய விடிய வில்லங்க தான். அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வெளியே வரவுமே நம்ம மங்கூஸ் மண்டையன் ஒரு கெட்ட செய்தியை சொல்றான். இதுக்கு முன்னாடி இங்க இருந்த கவர்னர்கள் அடுத்து வர்ற 50 வருஷத்துக்கு சேர்த்து வரி வாங்கிட்டு போயிட்டாங்களாமா. அதனால இந்த ஊர் மக்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு காசே இல்ல அப்படிங்க. இவங்கிட்ட எப்படி காசை சம்பாதிக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கொஞ்ச நேரம் மூடிட்டு ஓரமா இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு பிளான போடுறாப்ல. அன்னைக்கு சாயங்காலமே அவன் பையனை விட்டு அந்த கிராமத்துல பல 100 வருஷங்களா ஓரமா வைக்கப்பட்டிருந்த ஒரு கொட்டு மேல செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கு, அந்த செடிகள் எல்லாம் வெட்டி அந்த கொட்டை வெளியே கொண்டு வர சொல்றான். நம்ம பையன் செடியெல்லாம் வெட்டி அந்த கொட்டை வெளியே உருட்டி விட்டுதான். அந்த ராட்சச கொட்டு ஊருக்குள்ள உருண்டு வர அதை பார்த்து பதறி போன ஒரு கொட்டு அவன் மேல உருண்டு நச்சிருமோன்னு பயந்தடிச்சு ஓடுறான். ஓடினவன் நேரா அந்த ஊரு மிலிட்டரி கோச்சான மங்கி குங்ஃபு மார்த்தாண்டா மேல போய் மோதிடுறான். கடுப்பான மார்த்தாண்டம் ஓடி வந்த முட்டவனை பந்து மாதிரி மிதிச்சு அந்த கொட்டு மேல எவ்வளவு விட்டு அடிக்க ஒரு கட்டத்துல அந்த கொட்டே உடஞ்சிருது. உடனே அங்க கவர்னரை வந்து நம்ம ஹீரோ ஊரோட புனித கொட்டை உடைச்சதுக்கு உன் மேல பிராது கொடுக்குறேன், இன்னைக்கு சாயங்காலம் பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு அவனோட மாளிகைக்கு அந்த மிலிட்டரி கோச்சையும் ஓடி போய் முட்டினவனையும் கூப்பிட்டு விடுறான். அவங்க அங்க வரவும் நம்ம ஹீரோ மிலிட்டரி மார்த்தாண்டத்தை பார்த்து கீழே முழங்கால் போடல அப்படின்னு சொல்லவும் அவன் கடுப்பாயிடுறான். நீ யார்ல புதுசா வந்துட்டு என்ன முழங்கால் போட சொல்ற, நீ போடல முழங்கால் அப்படின்னு சொல்லவும் கடுப்பாய் நம்ம ஹீரோ துப்பாக்கி எடுக்க சட்டுன்னு முட்டங்கால் போட்டுதான் மார்த்தாண்டம். பிறகு அவனை அவமானப்படுத்துறதுக்காக அவனுக்கு தண்டனையா ஊர்க்காரங்களை விட்டு ஒரு 2 நிமிஷம் முத்து முத்திட்டு அடுத்தாப்புல அவன் தலைய அவனே தரையில 100 வாட்டி முட்டிக்கணும்னு தண்டனை கொடுத்துடுறாரு. நம்ம மிலிட்டரி மார்த்தாண்டம் நேரா அந்த விஷயத்தை கொண்டு போய் மாஸ்டர் ஹுவாங்கிட்ட சொல்ல, என்ன பழக்கண்ணே இது அப்படின்னு சொல்ற மாஸ்டர் இவனை அவன் வழியிலேயே ஓக்கணும் அப்படின்னு யாரோ ஒரு நூடல் வண்டரை கூப்பிட்டு விட சொல்றான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் அவன் பையனும் உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ, எப்பா நீங்க உண்மையிலே கவர்னர் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டீங்கப்பா, நானும் உங்களை மாதிரி ஒரு நாள் ஆகணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கு நம்ம ஹீரோ இல்ல தம்பி நீ படிக்கணும், நல்லா படிக்கணும், கிழக்காக்கல 3 வருஷம், மேற்காக்கல 3 வருஷம், தெற்காக்கல 3 வருஷம்னு எல்லா திசையிலையும் போய் படிச்சு வளரணுங்க. இந்த பக்கம் மாஸ்டர் ஹுவாங்கு அந்த நூடல் வண்டரை கூப்பிட்டு வர சொன்னாரு, அது வேற யாரும் கிடையாது, நம்ம மிலிட்டரி மார்த்தாண்டத்து மேல ஒருத்தன் ஓடி போய் மோதனானே அவன் தான். அவனை பிடிச்சு உன்னை யார் இப்படி பண்ண சொன்னா, மிலிட்டரி மார்த்தாண்ட மேல வேணுக்குனே தானே மோதன, உண்மையை சொல்லு அப்படின்னு மிரட்டி கேட்க, அவன் யார் எதை சொன்னாலும் அதுதான் உண்மைங்க, இவன் ஒரு இலவத்துக்கு ஆக மாட்டான்னு அவனை விட்டுருந்தாங்க. கவர்னரை வேற வழியா கவுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல பிராத்தல் பண்ற ஒரு லேடியை கூப்பிட்டு விடுறான் மாஸ்டர் ஹுவாங்கு. அந்த லேடி வரவுமே புதுசா வந்திருக்கிற கவர்னரு உன்னோட பண்ண வீட்டுக்கு வரானா அப்படின்னு கேட்டா, அவன் வரதே இல்ல சார் அப்படிங்க. இது அரசு அதிகாரியா இருந்துட்டு பண்ண வீட்டுக்கு வரமாட்டுக்கானா, வித்தியாசமான ஆளா இருக்கானே, சரி நீ எதுக்கும் அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்து அவன் என்னென்ன பண்றான் என்ன பேசுறாங்க இதெல்லாம் எனக்கு இன்ஃபர்மேஷனா கொடு அப்படின்னு அந்த லேடியை அனுப்பி விடுறான். அடுத்த நாள் காலையில முழிக்கவும் ஊருக்குள்ள கொட்டடிச்சு கவர்னரோட பையன் பிரச்சனையில இருக்கான்னு தண்டோரம் போடுறாங்க. எங்கன்னா அந்த மாஸ்டர் ஹுவாங்கோட கோட்டையில உள்ள டீ ஹவுஸ்ல தான் ஏதோ பஞ்சாயத்து நடக்குது போல இருக்கு. அறிவிப்பு கேட்ட நம்ம ஹீரோவும் கவுன்சிலரும் குதிரை எடுத்துட்டு அங்க பாஞ்சு போறாங்க. ஆனா அதுக்குள்ளேயும் அங்க என்ன நடக்குன்னா, கவர்னரோட பையன் 2 பிளேட் நூடுல்ஸ் ஒரு பிளேட்டுக்கு தான் காசு கொடுத்தான்னு பிராது கொடுத்து அவனை அவங்க கிராமத்து பஞ்சாயத்துல நிப்பாட்டிடுறாங்க. அப்ப நம்ம ஹுவாங்கோட ரைட் ஹேண்ட் மேஜர் டாமு, உங்க ஐயா கவர்னர் எங்க ஊர்ல வந்து நீதியை நிலநாட்டப்பதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, நீ என்னடா இப்படி களவணி பயில இருக்கல அப்படிங்க. நம்ம ஹீரோவோட பையனும் எங்க அம்மா சத்தியமா நான் 1 பிளேட் தான் தின்னேன் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கு ப்ரூஃப் இல்ல, ஹோட்டல் ஓனரே சொல்றான் நீ 2 பிளேட் தின்னு அப்படின்னு அந்த நூடுல் வெண்டரை கை கட்டுறாங்க. அவனும் இவங்க 2 பிளேட் தான் சார் தின்னாங்க அப்படிங்க. யாருமே என்ன நம்ப மாட்டுக்காங்க அப்படின்னு குறுகுறுத்து போன நம்ம ஹீரோடைய பையன் சட்டுன்னு ஒரு கத்தி எடுத்து என் வயிற்ற கிழிச்சு காமிக்க, உள்ள 2 பிளேட் நூடுல்ஸ் இருந்தா இந்த இடத்துல நான் செத்துடுறேன் அப்படிங்க. மேஜர் டாமோ 1 பிளேட் நூடுல்ஸ் இருந்தா நான் செத்துடுறேங்க. உடனே உணர்ச்சி வசப்பட்ட நம்ம ஹீரோ பையன் கத்தி எடுத்து அவன் வைத்த அவனே கிழிச்சு உள்ள கைவிட்டு இங்க பாரு 1 பிளேட் நூடுல்ஸா இருக்கு அப்படின்னு வெளியே எடுத்து காமிக்க, அப்படியே மலர்ந்து விழுந்து பீஸ் ஆயிடுறான். அநியாயமா என் வலையில மாட்டிக்கிட்டே அப்படி மேஜர் டோம் சொல்லிட்டு இருக்க, அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோ இவன் பையனை இப்படி வலையில வீழ்த்தி கொண்டுட்டானே அப்படின்னு கடுப்புல மேஜர் டாமோட 2 காதையும் துப்பாக்கியால சுட்டு துளைச்சிடறான். இது கண்டிப்பா அந்த மாஸ்டர் ஹுவாங்கோட வேலையாத்தான் இருக்கும், அவனை கொல்ல போறேன் அப்படின்னு துடிக்க, அப்போ நம்ம மங்கூஸ் பண்டினோ அவசரப்படாத, இப்ப நீ அவனை கொன்னா ஊர்க்காரங்க எல்லாம் சேர்ந்து ஓன் தலையை உருட்டிடுவாங்க, அவனை கொல்றதுக்கு முன்னாடி அவன் ஆத்மா வலிக்கணும் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட மேஜர் டோமு நேரா வந்து மாஸ்டர் ஹுவாங்கிட்ட போட்டு விட்டுருதான். எதை ஏன் ஆத்மா வலிக்க போறாங்களா, வாரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு அவனும் தயாரா இருக்கான். இந்த பக்கம் இறந்து போன நம்ம ஹீரோவுடைய பையனுக்கு அவன் கொல்ல கூட்டத்தை சேர்ந்தவங்களா அஞ்சலி செலுத்துறாங்க. இந்த பக்கம் மாஸ்டர் ஹுவாங்கு கவர்னரை போட்டு தள்ளுறதுக்கு அவரை அவனோட கோட்டைக்கு விருந்து கலைக்கிறான். அந்த இன்விடேஷனை பார்த்த மங்கூஸ் மண்டேனோ, நீங்க எங்க தனியா போனா உங்களுக்கு ஆபத்து அப்படின்னு நம்ம ஹீரோட சொல்லிட்டு இருக்க, இதுதாமல எனக்கு அவனை போட்டு தள்ளுறதுக்கு கிடைச்ச வாய்ப்பு அப்படின்னு அவனுடைய ஆளுங்களெல்லாம் விசில் அடிச்சே கூப்பிடுறான். பிறகு விசில்லையே அவங்க எல்லாத்தையும் மாஸ்டர் ஹுவாங்கோட மிலிட்டரி ஆளுங்க மாதிரி ட்ரெஸ் போட்டு அவன் கோட்டைக்குள்ள பூந்து கரெக்டான டைம்ல அவனை போட்டு என் பையன் செத்ததுக்கு பழி வாங்குறோம் அப்படின்னு சொல்லிடுறாரு. அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோ அந்த இன்விடேஷனை மதிச்சு மாஸ்டர் ஹுவாங்கோட கோட்டைக்கு போறான். அப்ப மாஸ்டர் ஹுவாங்கு அங்க மிலிட்டரி மார்த்தாண்டம் மாஸ்டர் டோமு அந்த நூடல் கடைக்காரன் 3 பேரையும் கட்டி போட்டு வச்சிருக்காரு. உங்க பையன் இறந்ததுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல், நீங்க ஊன்னு சொல்லுங்க, இந்த 3 பயல்களை இங்கே போட்டு தள்ளிடுறேன் அப்படின்னு வாழ உருவுறாரு. நீங்க வந்திருக்கீங்க, உங்க கண்ணு முன்னாடி இதை பண்ண மாட்டேன் அப்படின்னு ஒரு துணியை இழுத்து அவங்கள மறைச்சிட்டு வாங்க நம்ம சாப்பிடுவோம், அதுக்குள்ள
வேலை முடிஞ்சிடும் சொல்லிட்டு சாப்பிட போயிடுறாங்க. சாப்பிட்டுக்கிட்டே பிசினஸ் பேசுறப்ப தான் நம்ம ஹீரோ, நான் கவர்னர், நான் இங்க வந்தது காசு சம்பாதிக்கிறதுக்கு, இந்த ஊர்ல எப்படி காசு சம்பாதிக்கணும் அப்படின்னு கேட்க, அப்பா மாஸ்டர் ஹுவாங்கு, உங்களுக்கு உண்மையிலே சீக்கிரம் காசு சம்பாதிக்கணும்னா ஒரே வழிதான் இருக்கு. ஊர் உலகமே தேடிட்டு இருக்கிற அந்த கொள்ளக்காரன் பாக்கி ஜாங் அப்படிங்க பக்கத்து நாடுகளுக்கு கஞ்சா சப்ளை பண்றதுல இருக்கலே பெரிய ஆள் நான் தான். ஆனா அந்த கொள்ளக்கார ஜாங்கு என்னுடைய பல கஞ்சா வண்டிகளை மடக்கி பிடிச்சு அது எல்லாத்தையும் அவன் தான் வச்சிருக்கான். கிட்டத்தட்ட என்கிட்ட இருந்து மட்டுமே 5 கோடி மதிப்பான கஞ்சா அவன் ஆட்டையா போட்டு வச்சிருக்கான். அவனை மட்டும் நீங்க பிடிச்சிங்கன்னா அவன்கிட்ட இருக்கிற என் சரக்குல பாதிக்கு பாதியா உங்களுக்கு கொடுத்துறேன் அப்படிங்க. நம்ம ஹீரோவோ, என்னடா இவன் நம்மளை பத்தி நமக்கே தெரியாத புது கதையை உருவாக்கிட்டு இருக்கான்னு உள்ள யோசிக்கான். அது மட்டும் கிடையாது, அந்த கொள்ளையனை மட்டும் நீங்க பிடிச்சிங்கன்னா இந்த ஊர்ல உள்ள மற்ற 2 பணக்கார குடும்பமும் உங்களுக்கு நன்றி கடன் பட்டு அவங்களும் உங்களுக்கு காசு கொடுப்பாங்க. உங்க பொருளை எல்லாம் அந்த கொள்ளக்காரன் ஆட்டையை போட்டான்னு சொன்னாங்களே, அவன் ஏன் உங்க இடத்துக்குள்ள பூந்து உங்களை என்ன தூக்காம இருக்கான் அப்படின்னு கேட்க, என் கோட்டைக்குள்ள என் அனுமதி இல்லாம ஒரு ஆள் வர முடியாது அப்படின்னு ரொம்ப திமிரா பதில் சொல்றான் மாஸ்டர் ஹுவாங். ஓஹோ, அப்படி நினைச்சிட்டு இருக்கலோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ஒரு விசில் எடுத்து ஊதவும் பில்டிங்க்கு வெளியே இருந்து அதுக்கு எதிர் விசில் வருது. நம்ம ஹீரோ விசில்ல என்ன மெசேஜ் கொடுத்தானா, பிளான் கேன்சல் ஆயிட்டு எல்லாரும் திரும்ப போங்கன்னு சொல்லியிருக்கான். அதுக்கு அவங்களும் ஓகே பாஸ், நீங்க ஜாக்கிரதையா இருங்கன்னு விசிலே சொல்லியிருக்காங்க. அந்த விசில் சத்தத்தை கேட்ட நம்ம மாஸ்டர் ஹுவாங், நம்ம கோட்டைக்குள்ள எப்படிவே ஆள் வந்தாங்க அப்படின்னு முடிக்க, அதுதானே என்னோட திராணி, அந்த பாக்கியசாங்க எப்படி முடிக்கணும்னு எனக்கு தெரியும், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு மாஸ்டர்கிட்ட சொல்றான். உடனே மாஸ்டர் கையை அசைக்கவும் அந்த துணிக்கு அங்கிட்டு இருந்த மற்ற 2 பேரையும் மாஸ்டரோட ஆளுங்களை வெட்டி கொன்றுதாங்க, ரத்தம் பீச்சுன்னு தெரிக்கி. அப்ப மாஸ்டர் ஹுவாங்கோ நம்ம ஹீரோவை பார்த்து, கவர்னரே, நீங்க அந்த கொள்ளக்கார கூட்டத்தை அழிக்க போறதுக்கு உங்களுக்கு பொருள் உதவி தேவைப்படும். நான் இப்பவே உங்களுக்கு ஒரு 20 லட்ச ரூபாய் அனுப்பிடுறேங்க. அங்க ஒரு பெண்ணு ஒரு பெட்டியை கொண்டு வரா, அதுக்குள்ள 20 லட்ச ரூபா இல்ல 2 வைரக்கல்லு கிடக்கு, இதை நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம மாஸ்டர் ஹீரோட்ட சொல்ல, நம்ம மங்கூஸ் மண்டனோ ஆசையா கொடுக்கறதே வேண்டாம்னு சொல்றீங்க அப்படின்னு வைரக்கல்ல பெட்டியோட எடுத்துக்கிறான். பிறகு அவங்க 2 பேரும் அங்க நல்லா சரக்கு போட்டு மட்டையாயிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. ஆனா அவங்க போனதுக்கு அப்புறம் மாஸ்டர் ஹுவாங் ஒரு மாஸ்டர் பிளான போடுறான். இங்க வந்த கவர்னர் நல்லா மூச்சு முட்டை குடிச்சிட்டு போறான். நேரா போய் அவன் பொண்டாட்டி கூட தான் கட்டில பத்து கிடப்பான். நீங்க வீட்டுக்குள்ள போடுறீங்க, மலமலன்னு வெட்டி சரிச்சிட்டு வெளியே வந்துருங்கன்னு அவனோட ஆளுங்களை எல்லாமே கொள்ளக்கார கூட்டம் மாதிரி ட்ரெஸ்ஸையும் முகமுடியும் போட்டு விட்டு அனுப்புறான். ஆனா அங்க நம்ம ஹீரோவோ ஃபுல் பிளாட் ஆனவன் பாதி வழியில வர்றப்பவே குதிரையில இருந்து கீழே விழுந்து ரோட்லயே மலர்ந்து கிடக்கான். இதுதான் நமக்கு வாய்ப்புன்னு சொல்லிட்டு மங்கூஸ் மண்டே அவன் பொண்டாட்டி கூட ஜலசா பண்ண நேரா ஓடி வந்து பெட்டுக்குள்ள பூந்துடுறான். அப்போ நைட் ஒரு 2 மணி வாக்குல நம்ம ஹீரோ அங்க வந்து பொண்டாட்டி கூட ஜல்சா பண்ணிட்டு இருந்த நம்ம மங்கூஸ் மண்டே நான் பிடிச்சி வேற ரூமுக்கு கூட்டு போய், மாஸ்டர் எனக்கு கொடுத்த வைரக்கல்ல எனக்கே தெரியாம நீ ஆட்டைய பொட்டியால அப்படின்னு மிரட்டி கேட்டுட்டு இருக்காரு. ஆனா அந்த கேப்ல கவர்னர் அவர் ரூம்ல தான் இருப்பார் நினைச்சு அங்க வந்த மாஸ்டருடைய ஆட்கள் அவர் ரூம் ஜன்னல் வழியா சரமாரியா துப்பாக்கியால சுட்டுட்டு போயிடுறாங்க. அதுல நம்ம மங்கூஸோட மனைவி மண்டைய போட்டுதான். சத்தம் கேட்டு ஓடி வந்த நம்ம ஹீரோவுடைய கூட்ட ஆட்கள் மலமலன்னு அங்க துப்பாக்கி வச்சு சுட்டுட்டு இருந்தவங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுறாங்க. அதுல ஒருத்த மட்டும் உயிரோட பழச்சிடறான். அது மாஸ்டர் ஹுவாங்கோட ரைட் ஹேண்டான மேஜர் டாம். துப்பாக்கிய தலையில வச்சதும் எல்லா உண்மையும் உளறிடுறான். இந்த ஊருக்கு எந்த கவர்னர் வந்தாலும் மாஸ்டர் எங்களை கொள்ளக்காரங்க மாதிரி வேஷம் போட்டு இந்த மாதிரி பிரச்சனைகளை கலப்ப சொல்லுவாரு. பிறகு ஊர்ல கெட்டது பண்ண கொள்ளக்காரங்களை தேடி புதுசா வந்த கவர்னர்களை எல்லாம் அனுப்பி விட்டுருவாரு. கொள்ளக்காரங்களை வேட்டையாட போற கவர்னரை ஆளை வச்சு போட்டு தள்ளிட்டு அவருடைய செல்வத்தை எல்லாம் அந்த மாஸ்டர் சுருட்டிக்குவாரு அப்படிங்க. ஆடா பாவிகளா, எங்களை விட பெரிய கொள்ளக்காரன் இருக்கீங்கள அப்படின்னு அவனை மண்டையிலே சுட்டு கொண்டுருந்தாரு நம்ம ஹீரோ. அப்ப பின்னாடி மங்கூசு இறந்து போன தன் மனைவி உடம்ப பிடிச்சு அழுன்னு அழுவ, அப்ப கொஞ்ச நேரத்திலே மாஸ்டர் ஹுவாங் பதறி போய் வந்த மாதிரி நம்ம ஹீரோ செத்துட்டானா இருக்கானான்னு பார்க்க வந்திருக்கான். பார்த்தா நம்ம ஹீரோ மங்கூஸ் எப்படி அழுதானோ அதே மாதிரி அவரோட மனைவி உடம்ப பிடிச்சு அழுன்னு அழுதாரு. அதை பார்த்த மாஸ்டர் ஹுவாங், நீங்க கவலைப்படாதீங்க, கூஸ் டவுன்ல இறந்த உங்களோட மனைவிக்கு கிராமத்தோட ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணுவோம் அப்படின்ட்டு அடுத்த நாளே பாடி அடக்கம் பண்ணிடுறாங்க. அந்த இறுதி சடங்கு நடந்துட்டு இருக்கப்போ திடீர்னு கொள்ளக்கார கூட்டம் மூஞ்சில முகமுடிய போட்டு அங்க தாவி வந்துடுறாங்க. நம்ம மாஸ்டர் ஹுவாங் மட்டும் இல்லாம அந்த ஊர்ல உள்ள மற்ற 2 பணக்கார குடும்பங்களோட தலைகளையும் தூக்கிடுறாங்க. மாஸ்டர் ஹுவாங்கையும் அந்த மற்ற 2 பெரிய பணக்காரங்களையும் ஆளுக்கு ஒரு சவுப்பட்டியில போட்டு கயிறு வழியா அந்த ஊரை விட்டே வெளியே ஸ்லைடு பண்ணி கொண்டு போயிடுறாங்க. இதெல்லாம் பண்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவுடைய கேங்கு தான். இவர் தான் நைஸ் போல இப்படி பிளான போட்டு இவங்களை கடத்திட்டாரு. கொள்ளக்காரங்க அங்கிருந்து கிளம்புறப்போ இன்னும் 3 நாள்ல எங்களுக்கு 30 கோடி கிடைக்காட்டி இவங்க 3 பேர் உடம்பு முச்சந்தில தொங்கும் பாத்துக்கோங்க அப்படின்னு மிரட்டிட்டு போயிடுறாங்க. கொல்லட்டும், அதுதானே எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு சத்தம் கேக்கு. யாருன்னு திரும்பி பார்த்தா மாஸ்டர் ஹுவாங் இங்க நின்னுகிட்டு இருக்கான். இந்த மாதிரிலாம் நடக்கும் தெரிஞ்சுதான் என்ன மாதிரியே ஒரு டூப்ளிகேட் ஆளை இங்க வச்சிருந்தேன் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அதை கேட்டு அலறி போயிடுறான். ஆகா, போட்ட பிளான் எல்லாம் வீணா போயிட்டு இப்ப என்ன செய்ய அப்படின்னு யோசிக்க, இங்க நம்ம கொள்ளக்கூட்ட கேங்கோ அந்த ஊரோட பணக்கார தலைகள் 2 பேரும் மிரட்டி 50 லட்சத்துக்கு வெள்ளி காசுகளை அவங்கிட்ட இருந்து கறந்துடுறாங்க. காசை ஒழுங்கா கொடுத்தனால அவங்க மூஞ்சில முகமுடிய போட்டு விட்டு மறுபடியும் ஊருக்குள்ளே அனுப்பிடுறாங்க. வாழ்க்கையிலே இவ்வளவு காசை பார்த்தது கிடையாதுன்னு நம்ம ஹீரோட கேங்லாம் ஜாலியா உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்க, இந்த காசெல்லாம் இந்த மாஸ்டர் ஹுவாங்கோட காசுக்கு முன்னாடி பிஸ்கோத்து அவன்கிட்ட இதை விட பல மடங்கு அதிகமா இருக்கும். அது மட்டும் கிடையாது, என் பையனை அவங்க கொன்னதுக்கும் அவங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஊரை விட்டு நவள போறது இல்லை அப்படின்றதான். ஆனா இந்த காசை வச்சுட்டு நம்ம இங்க இருக்க முடியாத, என்ன செய்ய அப்படிங்கவும் அதை ஏழைகளுக்கு பிரிச்ச கொடுத்துட்டு நம்ம ஹீரோ சொல்ல, ரைட்டு அப்படின்னு எல்லாருமே அன்னைக்கு நைட்டு கொள்ளக்கார ட்ரெஸ்ஸை போட்டு மூஞ்சில முகமுடிகளை மாட்டிக்கிட்டு அந்த
வெள்ளி காசுகள் எல்லாத்தையுமே ஊர் வழியா ஓடி போய் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் தூக்கி வீசுறாங்க. அப்போ அந்த ஊர் பண்ணை வீட்டை கிராஸ் பண்ண அப்போ அந்த மேடம் முன்னாடி வந்துட முகமுடிய கலத்தின இவங்க வெள்ளி காசு என்ன மேடம் உங்களுக்கு எங்களையே கொடுக்கணும்னு பாஞ்சிடுறாங்க. ஆனா இவங்க ரூல்ஸ் படி கொள்ளக்கார மூஞ்ச யார் பார்த்தாலும் அவங்கள உயிரோட விடக்கூடாது, இல்லைன்னா வெளியே சாட்சி சொல்லிடுவாங்க. அதனால அந்த மேடத்தை அப்படியே நம்ம ஹீரோ முன்னாடி தூக்கி கொண்டு போய் நிப்பாட்டிடுறாங்க. அப்போ மங்கூஸ் மண்டையன் உங்களுடைய விதிப்படி இவளை கொல்றதுதான் ஒரே முடிவு அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ வேண்டான்றதான். உன்னை உங்க அப்பா அம்மா இவன்ட்ட வித்தது எனக்கு தெரியும், இவன் அடிக்கடி உன்னை அபியூஸ் பண்றதும் எனக்கு தெரியும். ஆனா நான் யாருங்கிறத நீ தெரிஞ்சுக்கணும். உங்க ஊர் வாசல்ல தேடப்படும் குற்றவாளின்னு ஒரு கோரமான மூஞ்ச வரைஞ்சு வச்சிருக்கீங்களே, அந்த பாக்கிஸ் அங்க வேற யாரும் கிடையாது, நான் தான் அப்படின்னு உண்மையை சொல்லிடுறான். அடுத்த நாள் நம்ம மாஸ்டர் ஹுவாங்கிட்ட அவரோட அசிஸ்டன்ட்டோ நம்ம ஊர் பெரிய தலைகள்ட்ட இருந்து கறந்த காசை எல்லாம் நைட்டு கொள்ளக்காரங்க ஊர் மக்களுக்கு அள்ளி அள்ளி வீசியிருக்காங்க அப்படின்னு ஆதாரங்களை கொண்டு வந்து காமிக்கான். ஓஹோ, கவர்னர் இப்ப இந்த மாதிரி இறங்கிட்டானா, அவனை அவன் வழியிலே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனோட ஆளுகளுக்கு கொள்ளக்கார ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு கொடுத்தவங்களே திரும்ப அதை புடுங்கின மாதிரி நீங்க போய் அந்த காசெல்லாம் புடுங்கிட்டு வந்துருங்கன்னு அவன் ஆளுங்களை அனுப்பி விடுறான். அது மட்டும் இல்லாம பக்கத்து ஊர்ல இருக்கிற ஒருத்தனை அர்ஜென்ட்டா தந்தி அனுப்பி இங்க வர சொல்லி ஆர்டர் கொடுக்கான். அன்னைக்கு நைட்டு மாஸ்டர் ஹுவாங்கோட ஆளுங்க ஊருக்குள்ள கொள்ளையர்கள் வேஷம் போட்டு போய் எளிய மக்கள் வீட்டுக்குள்ள போறாங்க. அங்க புருஷனை முன்னாடியும் அவங்களுக்கு கிடைச்ச வெள்ளி காசெல்லாம் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. அந்த புருஷனை கட்டி போட்டு அவன் கண்ணு முன்னாடியே அவன் மனைவியை கபலீகரம் பண்ணிடுறாங்க. இதனால வெறியாகி போன அந்த கணவன் அடுத்த நாள் நேரா கவர்னர் முன்னாடி போய் நின்று கொள்ளக்காரங்க எங்க வீட்டுக்குள்ள பூந்து என் மனைவியை தப்பா நடந்துகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதற நம்ம ஹீரோ கடுப்பாயிடுறான். இது நம்ம ஆளுங்க யாருமே இல்லைன்னா அந்த மாஸ்டர் ஹுவாங்கு தான் நம்ம ஆளுங்க மாதிரியே ட்ரெஸ்ஸை போட்டு விட்டு ஏதோ குட்டையை கிளப்பிட்டு இருக்கான். நம்ம கூட்டத்துக்குள்ளே கூட ஒரு கருப்பு ஆடு இருக்கலாம், அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரா மங்கூஸ் மண்டையனோட ரூமுக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா கட்டிலுக்கு அடியில 2 பேர் கிடக்காங்க. யாருல நீங்க வெளியே வாங்க அப்படின்னு இழுத்து பார்த்தா நம்ம மங்கூஸ் மண்டையனோட உண்மையான மனைவியும் அவனுடைய 8 வயசு பையனும் உள்ள இருக்காங்க. ஏதோ ஒரு ஊருக்கு ரவுண்ட்ஸ் போயிருக்கிறப்போ இவன் டவுன்லோட் பண்ணி விட்டு வந்துட்டான் போல இருக்க. அந்த மனைவி மங்கூஸ் இங்க இருக்கான்னு தெரிஞ்ச உடனே பையனை வளர்க்கறதுக்கு காசு வேணும்னு கேட்டு இங்க வந்துட்டா. ஐயோ தலைவா, இவன் என் பொண்டாட்டி தான், நான் ஒன்னும் கருப்பாடு கிடையாது, தயவு செஞ்சு என்ன தப்பா நினைச்சிடாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதற. அப்ப பக்கத்துல நோயன்னு பண்ணிட்டு இருந்த மனைவிக்கு அவனுக்கு மாஸ்டர் ஹுவாங்கிட்ட இருந்து கிடைச்ச அந்த 2 வைரக்களையும் கொடுத்து அனுப்பி விட்டுருந்தான். அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோவும் அவனுடைய ஆட்களும் அவங்களுடைய கொள்ளக்கார காஸ்டியூமுக்குள்ள போய் இன்னைக்கு நைட்டு மிச்சம் இருக்கிற எல்லா வெள்ளி காசையும் நம்ம மக்களுக்கு கொடுத்துடணும் அப்படின்னு வெளியே போறதுக்கு பிளான் பண்றாங்க. அதை எப்படியோ தெரிஞ்சுக்கிட்ட மாஸ்டர் ஹுவாங்கு கூட்டத்தோட கூட்டமா அவங்கள போட்டு தள்ளிடணும்னு அவனோட மிலிட்டரி ஆளுகளை கொள்ளையர்கள் மாதிரி ட்ரெஸ் போட்டு நைட்டு வெளியே இறங்குறாங்க. 2 கொள்ள கூட்டமும் எதிரில் சந்திச்சுக்கிட்ட எவன் யாருக்கும் புரிய மாட்டேங்குது. கொய்யால யாரா இருந்தா இல்ல சுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 குரூப்பை மாத்தி சுட்டுக்கிட அந்த துப்பாக்கி தோட்ட சத்தம் நம்ம மாஸ்டர் ஹுவாங்குக்கு கேக்கு. கொஞ்ச நேரத்திலே அவருடைய அசிஸ்டன்ட் ஒருத்தன் ஓடி வந்து தலைவா வேலை முடிஞ்சது, நம்ம குரூப்ல எல்லாருமே சேஃப் அப்படின்னு சொல்லவும் செத்தானோட அப்படின்னு நம்ம ஹீரோ செத்துட்டாங்கிற சந்தோஷத்துல மாஸ்டர் ஹுவாங்கு அங்க ஸ்பாட்டுக்கு வந்து பார்த்தா இறந்து கிடக்கிறதெல்லாம் அவனுடைய ஆட்கள். அப்ப கரெக்டா அங்க வந்து நம்ம ஹீரோ கவர்னர் வேஷத்துல என்னவே உன்னோட ஆட்கள் தான் கொள்ளக்காரங்களா, என் ஆட்சியில கொள்ளக்காரங்க எவனுமே இருக்கக்கூடாது நான் சொன்னா இல்லையா, அதுக்கு தான் அந்த ஆக்ஷன் சொல்லிட்டு வரவுமே சடார்னு மாஸ்டர் ஹுவாங்கு பிளேட்டை திருப்பி போட்டுறதல் இறந்து கிடக்கிற தன்னுடைய ஆட்களை தானே துப்பாக்கி எடுத்து சுட்டு எனக்கு துரோகம் பண்ணி எனக்கே தெரியாம இப்படி கொள்ளக்காரங்களா இருந்திருக்கீங்களே அப்படின்னு கத்துறாரு. ஊருக்கு முன்னாடி அப்படியே பிளேட்டை மாத்திட்டானே அப்படின்னு யோசிச்ச நம்ம ஹீரோ மாஸ்டர் ஹுவாங் நீங்க எனக்கு சொன்ன மாதிரி 20 லட்சம் ரூபாயை கொடுங்க, என் டீமோட போய் மொத்த கொள்ளக்கார கூட்டத்தையும் அழிச்சிட்டு வந்துடுற நம்ம ஹீரோ சொல்றான். உடனே மாஸ்டர் ஹுவாங்கும் இன்னும் 3 நாள்ல உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் காத்திருக்கு அப்படிங்க. ஆனா 3 நாள்ல பணத்தை கொடுப்பான்னு பார்த்தனா அமெரிக்கால இருந்து வர வச்ச ஒரு கண்ணி வெடியை கையில வச்சு பாத்துக்கிட்டு இருக்கான். இதை வச்சு அந்த கவர்னர் சோழி முடிக்க அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம வெளியூர்ல இருந்து ஒருத்தனை தந்தியை போட்டு வர வச்சிருக்கானே அவன் ஒரு அசாசின், கொள்ளக்காரங்களை கூண்டோட அழிக்கணும்னு கவர்னர் அவன் டீமை கூப்பிட்டு வெளியே போவான். அவன் ஊரை விட்டு கொஞ்ச தூரம் வெளியே போன உடனே நீ உன் ஆளுங்களோட போய் கவர்னரையும் அவர் கூட்டத்தையும் முடிச்சு தள்ளிடுன்னு சொல்லிட்டு அவனுக்கு காசு கொடுத்து செட்டப் பண்ணிடுறான் மாஸ்டர். அதே நேரத்தில் மாஸ்டரோட அசிஸ்டன்ட் ஒரு பகிரங்கமான விஷயத்தை கொண்டு வந்து காமிக்கான். அதுல பார்த்தா நம்ம மங்கூஸ் மண்டேன் தான் உண்மையான கவர்னர்னு ஒரு சர்டிபிகேட். அப்போ நம்ம ஊர்ல கவர்னரா இருக்கிறவன் நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான், ரைட்டு நம்மகிட்ட எல்லா ஆங்கிளையும் வசமா மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு மாஸ்டர் ஹுவாங்கு சிரிக்கலாம். இந்த பக்கம் நம்ம ஹீரோவோ ஊர்ல உள்ள 3 பேரை கடத்திட்டு போனாங்களே அதுல பணக்காரங்க 2 பேரை விட்டாங்க. ஆனா மாஸ்டர் ஹுவாங் மாதிரியே இருக்கிற அந்த டூப்ளிகேட்டை ஒரு ரகசிய பேஸ்மெண்ட்ல கட்டி வச்சிருக்காங்க. இவன் கூடிய சீக்கிரம் நமக்கு தேவைப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அங்கேயே பாதுகாப்பா கட்டி வச்சிருக்க. அடுத்த நாள் காலையில மாஸ்டர் ஹுவாங் கவர்னரை கூப்பிட்டு விடுறாரு. நம்ம ஹீரோவும் மங்கூஸ் மண்டேனும் அங்க போவ நீ உண்மையான கவர்னர் கிடையாது யாரு அப்படின்னு நேரடியா மாஸ்டர் கேள்வி கேட்டுதான். நம்ம மங்கூஸ் நான் தான் உண்மையான கவர்னர், உங்க ஊருக்கு வந்துட்டு இருக்க வழியில என்ன சில கொள்ளக்கார கூட்டம் அட்டாக் பண்ணிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து இவன் தான் என் உயிரை காப்பாத்தினான், அதனாலதான் என் கவர்னர் பதவியை இவனுக்கு விட்டு கொடுத்துருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவை காமிக்கும். அதை கேட்ட மாஸ்டர் ஹுவாங்கோ சரி ஏதோ சொல்றீங்க, உங்களை நான் மன்னிக்க தயாரா இருக்கேன், ஆனா என்னுடைய டூப்ளிகேட்டை தூக்கிட்டு போனீங்களே அவனை பத்திரமா என்கிட்ட ஒப்படைங்க, நான் உங்களை ஃப்ரீயா விட்டுறேன் அப்படிங்கவும் அவனை ஏற்கனவே சுட்டு கொண்டாச்சு அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்ல கடுப்பாயி துப்பாக்கியை தூக்குறான் மாஸ்டர். உடனே மாஸ்டர் துப்பாக்கியை தூக்க அங்க இருக்கிற எல்லாருமே மாறி மாறி துப்பாக்கி தூக்குறாங்க. அதை பார்த்த மங்கூஸ் கீழே போடுங்களா வென்றுகளான்னு எல்லாரையும் தட்டி விட்டு நம்ம காசு சம்பாதிக்க வந்திருக்கோம் அதை மட்டும் பார்ப்போம் அப்படின்னு மாஸ்டர்கிட்ட உங்களுக்கு அந்த கொள்ளக்கார கூட்டத்தோட பிரச்சனை இருக்குதானே, நாங்க அவங்கள சரி பண்றோம், எங்களுக்கு காசை கொடுங்கன்னு கேட்க
இருக்காரு. உடனே சடன்னு கீழே தரையில உள்ள ஒரு மரக்கட்டையை பேக்க அதுக்கு கீழே பூரா சில்வர் காசா கிடக்கு. இது வெறும் அட்வான்ஸ் தான். நீங்க அந்த கொள்ளக்கார கூட்டம் பாக்கி ஜாங்க புடிச்சு கொண்டு வந்தா மிச்சம் இருக்கிற பேமெண்ட்டை உங்களுக்கு இமீடியேட்டா தரேன் அப்படின்னு காசை கொடுத்து அவங்கள அனுப்பி விடுறான். நம்ம ஹீரோவும் அவன் ஆளுகளை கூப்பிட்டுக்கிட்டு காசையும் எடுத்துக்கிட்டு சும்மா வெளியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு பாக்கிசாங்க கொண்டுன்னு சொல்லிட்டு வந்துடலான்னு வெளியே போறாங்க. ஆனா அவங்க ஊரை விட்டு கொஞ்ச தூரம் போன உடனே திடீர்னு ஒரு கூட்டம் துப்பாக்கி எடுத்து இவங்கள அட்டாக் பண்றாங்க. கொஞ்சமும் அதை எதிர்பார்க்காத நம்ம ஆளுங்க சில பேர் அடி வாங்கிடுறாங்க. உடனே நம்ம ஆளுங்க கூட்டமும் காட்டுக்குள்ள அங்கங்க சிதறி போய் இவங்களை சர்ப்ரைஸா அட்டாக் பண்ணவங்களை எல்லாரையும் துப்பாக்கியால சுட்டு கொன்றுதாங்க. ஆனா அதுல இவங்க ஆளுகளும் ஏகப்பட்டவர் செத்து போயில இறுதியா இவங்களை அட்டாக் பண்ண கூட்டத்தோட தலைவனை பிடிச்சிடுறாங்க. அவன் வேற யாரும் இல்ல, தந்தி போட்டு வர வச்சு நம்ம மாஸ்டர் அனுப்பி விட்ட ஆளுதான். அவனை பிடிச்சப்போ அவன் கையில ஒரு மரப்பெட்டி இருக்கு. அதை பார்த்த உடனே நம்ம மங்குஸ் மண்டே இது எப்படி உன் கையில கிடைச்சதுன்னு சொல்லிட்டு அதை ஓடி போய் திறந்து பார்த்தா அதுக்குள்ள அந்த 2 வைரக்கல் இருக்கு. ஆட பாவி, என் பொண்டாட்டிட்ட கொடுத்த இந்த வைரக்கல் உனக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னு கேட்டா அவளை நான் கொன்னுட்டேன் அப்படின்னு அசால்ட்டா சொல்றான். பதறி போன மங்குஸ் அவங்கள கொன்ன இடத்த கேட்டு தெரிஞ்சுட்டு அவங்கள பாக்குறதுக்காக குதிரை வண்டி எடுத்துட்டு ஓடுறான். அங்க புதைச்சு வச்சிருந்த கண்ணி வெடி டம்முன்னு வெடிச்சு நம்ம மங்குஸ் போன குதிரை வண்டி செதறிடுது. உடனே நம்ம ஹீரோ ஓடி போய் பார்க்கான். அங்க வெள்ளி காசுகளுக்கு நடுவுல மங்குஸ் புதஞ்சு கிடக்கான். மண்டை மட்டும் தான் தெரியுது. மாப்பிள்ள லைட்டா எனக்கு டிக்கி வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல வாய்ப்பே இல்லை, உன் டிக்கி அங்க தொங்கிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ கை காமிக்கான். அது ஏதோ 20 அடிக்கு மேல மரத்துல தொங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ கையிலேயே மங்குஸ் மண்டைய போட்டுறான். தன்னுடைய நண்பனை இழந்த சோகத்துல அந்த மாஸ்டர் வாங்க கொல்லாம விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆட்களை கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ மறுபடியும் கூஸ்டவனுக்குள்ளே வரான். குதிரை வண்டியில மாஸ்டரே இவனுக்கு கொடுத்த அந்த 20 லட்சம் வெள்ளி காசையும் போட்டு அந்த ஊர் மத்தியில ஃபுல்லா பரப்பி விட்டுட்டு வந்துடுறான். பிறகு கொட்டடிச்சு தண்டோரா போடுறவங்களை வச்சு இன்னும் 3 நாள்ல இந்த ஊர்ல சர்வாதிகாரம் பண்ற மாஸ்டர் ஹுவாங்கோட தலையை தொங்க விடுவோம், இது நம்ம கவர்னரோட சத்தியம் அப்படின்னு தண்டோரா அடிச்சு விட்டுருதான். மக்கள்லாம் அந்த காசை எடுக்க வருவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ எதிர்பார்த்தான். ஆனா யாருமே வெளியே வரல. அதை பார்த்த மாஸ்டர் ஹுவாங்கு அவன் கோட்டையில இருந்து சிரிக்கிறான். அடுத்த நாள் காலையில முழிச்சு பார்த்தா ரோட்ல ஒரு பீஸ் வெள்ளி காசை கூட காணும். மக்கள் அதை எடுத்துட்டாங்க. ஆனா மாஸ்டர் ஹுவாங்கோ ஒரு 4-5 குதிரை வண்டிகளை அந்த பக்கமா ஊர் வாசல்ல இருந்து அனுப்பி விட அது அப்படியே அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் ஓடி வர மட்டும் தான் செய்து. அதோட சத்தத்தை கேட்ட மக்கள்லாம் மாஸ்டருக்கு பயந்து அவங்க எடுத்த வெள்ளி காசெல்லாம் திரும்ப குதிரை வண்டிக்குள்ளே போட்டு அனுப்பி விட்டுருந்தாங்க. ஆடா பாவி மக்களுங்களா, உங்களை நம்பி இறங்கணுமே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்க அடுத்த ஐடியாவை செயல்படுத்துறான். மக்களை அவங்களோட ஆசையால கவர முடியலன்னா அவங்க கோபத்தை பயன்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு குதிரை வண்டி அனுப்பி அதுல இருந்து ஏகப்பட்ட துப்பாக்கிகளையும் தோட்டாக்களையும் அந்த ஊர் பூரா பறத்தி விட்டுட்டு வந்துடுறான். ஆனா அன்னைக்கும் அதே மாதிரி நைட்டு முடிஞ்சு காலையில விடிஞ்சு பார்த்தா ரோட்ல ஒரு துப்பாக்கியும் தோட்டாவையும் காணும். மக்கள் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அதை பார்த்து தூரத்துல இருந்து சிரிச்சிட்டு இருந்த மாஸ்டர் இந்த 4-5 கருப்பு குதிரை வண்டி அனுப்பி விடுறான். ஆனா இந்த வாட்டி மக்கள் எந்த துப்பாக்கியும் தூக்கி போடல. அது மாஸ்டருக்கு பெரிய ஷாக்கு. ஆத்தி உனக்கு ஒரு முடிவோட தான் இருக்காங்க போல இருக்கு அப்படின்னு அலர்ட் ஆகுறான். அப்ப நம்ம ஆளுங்க அவங்க பிடிச்ச வச்சிருந்த அந்த மாஸ்டர் ஹுவாங்கோட டூப்ளிகேட்டை கொன்னு அவனுடைய உடம்ப ஊருக்குள்ள ஊர்வலமா தூக்கிட்டு போறாங்க. மாஸ்டர் ஹுவாங்க செத்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாடியை தூக்கிட்டு வர அதை பார்த்த மக்கள் எல்லாமே கொய்யால இனிமேல் நம்ம தாமல அப்படின்னு சொல்லிட்டு துப்பாக்கி கையுமா தெருவுல ஆரவாரமா ஓடி வராங்க. அப்ப நம்ம ஹீரோ உங்ககிட்ட இருந்து சுரண்டி எடுத்த பணம் எல்லாம் அவனோட கோட்டையில தான் இருக்கு, போய் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லவும் மக்கள் எல்லாம் இரும்பு கதவையும் உடைச்சுக்கிட்டு கோட்டைக்குள்ள போடுறாங்க. இதை பார்த்த மாஸ்டர் ஆஹா உண்மையிலே மாஸ்டர் ஸ்ட்ரோக்க விளையாண்டானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மக்கள்கிட்ட தானா சரண்டர் ஆயிடுறாரு. ஆனா மக்களோ அவன் உண்மையான மாஸ்டர் வாங்க கிடையாது, அவன் அவருடைய போலி நினைச்சிட்டு அவன் உருவத்திலே இருக்கிற காரணத்துக்காக இவனையும் கொல்லணும்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்து நம்ம ஹீரோ ஊர்க்காரங்களை எல்லாம் அடிச்சு பத்தி விட்டுருந்தாரு. பிறகு ஆளுக்கு ஒரு சிகரெட்டை பத்த வச்சுட்டு சேர்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்க, நீ உண்மையிலே பெரிய ஆள் தாண்டே, என் ஊருக்குள்ளே வந்து என் ஊர் மக்களையே வச்சு என் கோட்டையை அடிச்சு நாசமாக்கி உன்னை தப்பா இடப்பட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரே ஒரு தோட்டா இருக்கிற துப்பாக்கிய கொடுக்க அதை எடுத்துக்கிட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற தன்னோட கோட்டைக்குள்ள போன அந்த மாஸ்டர் தன்னைத்தானே சுட்டுக்கிட்டு பீசாக்கிறான். பிராடத்தை நம்ம பண்ணலாம், காசு சம்பாதிக்கலான்னு இந்த ஊருக்குள்ள வந்து நம்ம ஹீரோ இறுதியா அந்த ஊர் மக்களுக்கு ஒரு நல்லது பண்ண நினைப்போட அங்கிருந்து கிளம்பி போக அதோட இந்த படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.